பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாய் கிறிஸ்துவில் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை தியானித்து வருகிறோம். கடவுள் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த இறை செய்தியை கேளுங்க, இந்த இறை செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அன்று டெய்லி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் ஒரு நோட்டில் இறை வார்த்தை எழுதி படிங்க. அது நமக்கு நிச்சயமாக அந்த வார்த்தையை ஒன்று நம்ம ஆசீர்வாதத்தை கொடுக்கும், நம்மளை சீராக்கும், நம்மளை பக்குவப்படுத்தும். அதனால் அன்று கொடுக்கக்கூடிய அந்த செய்திகளை கவனமாக கேட்டு ஒரு நோட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நாம் தியானிக்கக்கூடியது என்னென்னா, நம்முடைய கைகளுக்கு கடவுள் எவ்வளோ வலிமையை கொடுத்துருக்கிறார், எவ்வளோ புனிதத்தை கொடுத்துருக்கிறார், எவ்வளோ வெற்றியை தருகிறார் நம்ம தியானிக்கணுங்க. பாருங்க, ஒரு ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அவன் வானோக்கி கைகளை உயர்த்தினான்னா என்ன நடக்கும்? அந்த கைகளுக்கு எவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த கைகள் வானோக்கி உயர்த்தும் போது எப்படி அவர் செயல்படுகிறார் நம்ம தெரியணுங்க. விடுதலை பயணம் புஸ்தகம் 10வது அதிகாரம் 21, 22 பார்த்தோம்னா கடவுளுடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம், எகிப்து நாட்டின் மேல் இருள் ஏற்படவும் இருளில் அவர்கள் தடுமாறவும் கையை வானோக்கி நீட்டு என்றார். மோசே வானத்தை நோக்கி தம் கையை நீட்டினார். 3 நாட்களாக எகிப்தை காரிருள் கவி இருந்தது. காரிருள், ஒருத்தனை வீட்டோட்டு போக முடியல. சும்மா சாதாரண இருள் கிடையாது, காரிருள். மோசையை வந்து வானோக்கி கையை நீட்டுன்னு சொன்னார். நீட்டினார் மோசே. 3 நாட்கள்ங்க. அப்போ மோசையோட அந்த கரங்கள் வானோக்கி நீட்டின உடனே கடவுள் செயல்படுகிறார். இன்னைக்கு நீங்களும் வானத்தை நோக்கி கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணி பாருங்களேன், கடவுள் செயல்படுவார். ஆனால் மோசையை போல ஆண்டவரோடு இருந்து வானோக்கி கைகளை உயர்த்தணும். நீங்கள் சாத்தாண்ட இருந்துக்கிட்டு, பாவத்தில் இருந்துக்கிட்டு வானோக்கி கையை உயர்த்திங்கன்னா கை தான் வலிக்கும். அதனால் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. மோசையை போல் ஆண்டவரோடு இருக்கணும். அப்பொழுது நீங்கள் வானோக்கி கைகளை உயர்த்தி பாருங்கள். அதனால் என்ன செய்யுங்க, எப்போ ஜெபித்தாலுமே, ஆண்டவரே அப்பா நான் ஜெபிக்க போகிறேன், இந்த ஜெபத்திற்கு முன்பு என் குற்றங்கள், குறைகள், பாவங்களை மன்னிச்சிருங்க. மோசே வானத்தை நோக்கி கையை உயர்த்தும் பொழுது எப்படி ஒரு அற்புதம் செய்தீரோ அதுபோல் என் ஜெபத்துக்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒரு பாவ மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு கையை உயர்த்தி பாருங்களேன். அந்த கைகளுக்கு நிச்சயமாய் தேவன் பதில் மொழி தருவார். எகிப்து நாட்டில் அந்த மக்கள், எகிப்தியர்கள் 3 நாட்கள் கார் இருளில் தான் கிடந்தாங்க. பொண்டாட்டி யாரு, புள்ள யாருன்னு கூட தெரியல அவங்களுக்கு. நான் யாரு, பக்கத்தில் கிடக்கிற எந்த உருவமும் தெரியல. காரணம், ஆண்டவர் மோசையின் கரங்களை முன்னிட்டு செயல்பட்டார். இன்று உங்கள் கரங்களை முன்னிட்டு அந்த தேவன் செயல்படுவார். அதனால் தயவு செய்து கைகளை உயர்த்தி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 2வது பாருங்க, விடுதலை பயண புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வார்த்தை. மோசே தம் கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர்கள் வெற்றி அடைந்தார்கள். மோசே கையை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி அடைந்தார்கள். என்ன காரணம்? இன்னைக்கு நம்ம குடும்பத்திலையும் நிறைய அமலேக்கியர்கள் இருக்கிறார்கள். நம்ம குடும்பத்தை அழிக்கணும் சொல்லி கடன் பிரச்சனையை கொண்டு வந்து, நோய்களை கொண்டு வந்து, செய்வனைகளை கொண்டு வந்து, சத்துருக்களை கொண்டு வந்து, நிறைய போட்டிகள், பொறாமைகள், வன்கண்களை கொண்டு வந்து நம்ம குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிற வைரஸ்கள், கேன்சர் போன்ற, புற்றுநோய் போன்ற கொடிய வைரஸ்கள் வீட்டுக்குள்ள இருக்குதுங்க, அமலேக்கியல் உருவத்தில். இதெல்லாம் அழிக்கணுமா? மோசையை போல கைகளை உயர்த்தி ஜெபித்து பாருங்கள். ஒரு சில வீடுகளை பார்த்தோம்னா சோபாவில் படுத்துக்கிட்டு ஜெபிக்கிற ஆட்கள், சேரில் கால் மேலே கால் போட்டு ஜெபிக்கிற ஆட்கள் நிறைய உண்டு. நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு நற்கரணை சேப்பலில் ஜெபிக்க போகும்போது ஒருத்தர் நற்கரனுக்கு நேராக அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு இருந்தார். நான் சொன்னேன், ஐயா தயவுசெய்து உங்களுக்கு நேராக யார் இருக்கிற, ஆண்டவர் இருக்கிறார், கால் மேலே கால் போட்டுட்டு இருக்கிறேன், கொஞ்சம் காலை எடுத்து கொஞ்சம் ஆண்டவர் முன்பு கொஞ்சம் உட்காருங்க, கீழே முழங்கால் படிக்கிடுங்க சொன்னோன்னு அவர் அப்படியான்னு கேட்டார். அப்படித்தான், உங்களுக்கு முன்பு இருக்கவர் யார்? உன்னையும் மண்ணையும் படைத்தவர். அவருக்கு முன்பு நீங்கள் என்னமோ இப்படி உட்காந்துருக்கீங்க, ஒரு கலெக்டர் முன்பு காலத்துக்கு போடுவீங்களா? அவர் அப்படியே மாறியா பார்த்தார். அதுதான் உண்மைங்க. நம்ம ஜெபிக்க போகிற இடத்துல, ஆண்டவர் முன்பு ஜெபிக்க போகிற இடத்துல தயவு செய்து முழங்கால் படிக்கிட்டு கைகளை உயர்த்தி பாருங்கள்.
குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிற நிறைய அமலேக்கியர்கள் எரிந்து சாம்பலாய் மாறுவார்கள். கடவுள் நமக்காக யுத்தம் செய்வார். எப்போ? கையை உயர்த்தும் போது. கையை உயர்த்துறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பா என்னால் முடியலை, சரண்டர். நீங்கள் போரில் பார்த்தோம்னா எதிரிகள் படைகள் சுற்றி வந்துட்டாங்கன்னா அந்த படைவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? எதிர்த்து போரிட்டவர்கள் கையை தூக்கிடுவாங்க. சரண்டர், கொன்றாத, என்னை கொன்றாதன்னு சொல்லி கையை தூக்கிடுவார்கள். அதோட அவன் சுட மாட்டான், கொல்ல மாட்டான். அதுபோல் ஆண்டவர்கிட்ட என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் முடியலை, ஏதாவது செய்யுங்க. கடவுள் நிச்சயமாய் உங்கள் சார்பாக யுத்தம் செய்து அந்த பிரச்சனை முடித்து வைப்பார். அமலேக்கியரை தோற்கடித்த தகப்பன் இயேசு கிறிஸ்து தெய்வம், விண்ணக கடவுள், தூய் ஆவியான மூவர் தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா அமலேக்கியரையும் முறியடித்து வெற்றியை தருவார். எப்போ நீ கையை உயர்த்தி ஜெபிக்கிறீங்களோ அப்போ தேவன் செயல்படுகிற ஆண்டவராக மாறுவார். மூன்றாவது பாருங்க, யோசுவா 8:26, ஆயி பட்டணத்தின் எல்லா மக்களையும் கொல்லும் வரை யோசுவா ஈட்டியுடன் ஓங்கிய கையை மடக்கவில்லை. அந்த 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 எரிகோ பட்டணத்தை அழித்து நொறுக்கி விடுதலை வெற்றி கிடைத்தவர்களுக்கு ஆயி பட்டணத்தில் படு தோல்வி. இஸ்ரேல் மக்கள் 36 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. பின்னோக்கி பயந்து ஓடியாந்துட்டாங்க. அப்பொழுது யோசுவா ஆக்கான் என்ற அந்த கயவனை கொன்று அழித்து விட்டு ஆயி பட்டணத்துக்கு எதிராக யுத்தம் செய்யும் பொழுது என்ன செஞ்சார் தெரியுமா? ஈட்டியுடன் கையை மடக்கவே இல்லை. அந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் வானோக்கி கையை உயர்த்தி கொண்டு இருந்தார். அந்த பட்டணத்தில் என்ன அப்படின்னா கடவுள் இறங்கி யுத்தம் செய்தார். ஒருத்தரையும் விடலை, எல்லாரையும் அழித்து கொன்றொழித்தார்கள். அதுபோல கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், நம்ம வாழ்க்கையிலையும் விடுதலை வேணுமா, வெற்றி வேணுமா, உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வீடுகளில் ஜெபிக்கும் பொழுது முழங்கால் படியிட்டு கையை உயர்த்தி நீங்கள் துதித்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். அந்த விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுள் உங்கள் ஜெப அறையில் வந்து உங்களுக்காக நிச்சயமாய் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட தீமைகளை அரித்து சாம்பலாக்கி போடுவார். அதுதான் தாவீது அரசர் சொல்லுகிறார், திருப்பாடல் 134:2, தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். எனவே கைகளை உயர்த்தி ஜெபிங்க, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். நம்மளுடைய திருத்தூதர் பவுலும் அதான் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 2:8, எனவே ஆண்கள் சொற்பூசலும் சினமும் அன்றி எவ்விடத்திலும் கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன்னு சொல்லுகிறார். எனவே இந்த இறை செய்தியை கேட்குற நீங்கள் எல்லாருமே உங்கள் கைகளில் கடவுள் விடுதலை கொடுத்திருக்கிறார், உங்கள் கைகளில் வெற்றியை கொடுத்திருக்கிறார், உங்கள் கைகளில் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கைகளை விண்ணோக்கி உயர்த்துங்க. ஜெபிக்கும் போதெல்லாம் கையை உயர்த்தி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு முன்பு ஒன்று செய்யுங்க. ஏசப்பா, யோசுவா கையை உயர்த்திய பொழுது, மோசே கையை உயர்த்திய பொழுது எப்படி விடுதலை கொடுத்தீரோ அதே விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். விடுதலை நிச்சயமாய் கிடைக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா வெற்றியின் கடவுளே, உண்மையை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மறுரூபம் ஜெபக்குழு யூடியூப் சேனல் வழியாக இந்த இறை செய்தி கேட்குற பிள்ளைகள் வாழ்க்கையில் என் ஆண்டவரே வெற்றியை கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சத்துருக்கள் எந்த உருவத்தில் இருந்தாலும் இந்த பிள்ளைகள் வானோக்கி கையை உயர்த்தி ஜெபிக்கும் போதெல்லாம் உங்கள் வல்லமை அனுப்பி, உங்கள் திரு ரத்தத்தை அனுப்பி, உங்கள் பரிசுத்த நாமத்தை அனுப்பி, உங்கள் இறைவார்த்தை அனுப்பி தீமைகளை சத்துருக்களை அழித்து சாம்பலாக்கப்பட்டு விடுதலை கொடுங்கப்பா. யோசுவா கையை உயர்த்தும் போதெல்லாம் வெற்றியை கொடுத்தவர், மோசே கையை உயர்த்திய போதெல்லாம் விடுதலை கொடுத்த தகப்பன். இந்த இறை செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை தாரும், வெற்றியை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.